கல் உணவா விஷமா? இது ஒரு பக்கம் விவாதமாக போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் சீமான் அவர்கள் திருச்செந்தூரில் கல் இறக்கி பண்ண ஒரு போராட்டம் ஒரு பெரிய விவாதமான ஒரு சூழலை நோக்கி தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. சில சாதியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, சில சாதியினர் அதுக்கு முழுதாக ஆதரவு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் அது ஒரு குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் அது விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த ரசாயன மதுபானத்தினர் ஒப்பிடும்போது கல் ரொம்ப பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்றும் கிடையாது. அது இயற்கையான ஒரு மதுபானமாக தான் அது இருக்குது. என்ன இருந்தாலும் அது மதுபானம். இப்போ இந்த கல் உணவா இல்லைனா இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த கல் சில சமூகத்தவர்களால் எதிர்க்கப்பட்டு சில சமூகத்தவர்களால் முழுவதமாக ஆதரிக்கப்பட்டுறது அப்படிங்கிற அந்த விவாதத்திற்கும் அப்பாற்பட்டு இந்த கல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அரசியல் ஒன்று இருக்குது. அது இங்கே பேசப்படணும். நமக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் விலையை குறைச்சி கேட்காம, விலையை பற்றி கவலைப்படாமல் அப்படியே 1 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்லி சர்வதேச கம்பெனிகள் விற்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி குடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நம்ம விவசாயிகள் விற்கக்கூடிய அந்த பொருட்களை குளிர்பானங்களை நீங்கள் பேரம் பேசி வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ட்ரெண்டாக்குனாங்க. பேரம் பேசாமல் வாங்குங்க அப்படிங்கிறது. நீங்கள் அந்நிய குளிர்பான நிறுவனங்களை வளர்த்து பெரிய ஆளாக்குறதுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்கள், விவசாயிகள்கிட்ட விலை பேசாமல் வாங்க, நம்ம விவசாயிகளை வளருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் சமூக வலைதளங்களில் பெருசாக அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அதை கொண்டு போனாங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதாக திருநெல்வேலி சுற்று வட்டார பகுதிகளில் இளநீர் 30 ரூபாய்க்கு கிடச்சிது. திடீர்னு பார்த்தா அடுத்த வருஷம் அது 60 ரூபாய் ஆயிடுச்சு. இளநீரோட விலை அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சு ஒரே வருஷத்தில். இப்போ திருநெல்வேலியில் எங்கே போனாலும் இளநீர் 60 ரூபாய்க்கு குறையாமல் இளநீர் கிடைக்காது. செவ்வாழை இளநீர்னா வாங்கினா அது 80 ரூபா வரைக்கும் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா பதநீர் முன்னாடிலாம் தெருவாக கொண்டு கொடுப்பாங்க, அது ஒரு சுவையாக இருக்கும். இப்போ தெருவோரங்களில் பாட்டிலில் வச்சு விற்கிறாங்க 1 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி. அது முழுக்க சாக்கரின் பவுடர் கலந்த ஒரு இனிப்பு கலவையாக மட்டும்தான் இருக்கே தவிர அதில் பதநீருக்கு உண்டான எந்த இன்க்ரீடியன்ஸுமே அதில் இருக்குது. குடிக்கும்போதே நமக்கு தெரியுது இன்க்ரீடியன்ஸ் இல்லை. இப்போ பனை தமிழ்நாட்டில் இருக்குது. பனையை வைத்து வாழக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த பதநீர், நுங்கு, கருப்பட்டி இந்த மாதிரியான விஷயங்களை அதுலேருந்து எடுத்து வியாபாரம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கல் இல்லைனாலும் அவர்கள் அதை விற்பனை பொருளாக வைத்து அவர்களால் வாழ முடியும். இந்த சூழலில் இப்போ பணங்கள் வந்தால் தான் இந்த பனையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளோட வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் அப்படிங்கிற ஒரு வாதம் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு வாதம். அது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொதுவாக இந்த குளிர்பானங்கள்லாம் ஆடம்பரமாக உள்ளவர்கள் தான் அதிகமாக வாங்கி குடிப்பாங்க. இடைநிலை மக்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் கடைநிலை வர்க்கத்தில் உள்ளவங்களும் குடிக்கிறாங்க. அது அதிகமாக இல்லை. ஃபேஷனாக அங்கேருந்து போய் உட்காந்து ஹோட்டல்ஸில் ரொம்ப நான்வெஜ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஃபேஷனாக கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஆட்கள் எலைட் பீப்புள்ஸ் தான். அதிகபட்சமாக இந்த தெருவோரங்கள் விற்கப்படக்கூடிய இயற்கை பானங்களை குடிப்பது தான் நடுத்தர மக்களுடைய, கடைநிலை மக்களுடைய ஒரு பானமாக அது இருந்தது. அதுதான் அவருடைய ஹாபியாகவும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த திடீர் விலையேற்றம் இருக்குல்ல, இளநீரோட விலையேற்றம், இந்த பதநீரோடைய கலப்படம், இதெல்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த நடுத்தர கடைநிலை மக்களும் அதை சாப்பிடுவதற்கு மிகுந்த இடையூறான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. இப்போ இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இங்கே இப்போ நம்ம விவசாயிகளை ஆதரிப்போங்கிற பேரில் இன்னைக்கு இளநீரோட விலையை ஏற்றியாச்சு, பதநீரோட தேவையை அதிகரிச்சாச்சு, அதனால் அதில் கலப்படம் வந்தாச்சு, ஒரிஜினல் பதநீர் கிடைக்கிறது இல்லை. இதற்கு பின்பாக கருப்பட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை முழுக்க மனிதர்களுக்கு தீங்கிழைக்குது. அது மனிதர்களுடைய பல நோய்களுக்கு காரணமாகுது. அதை நிப்பாட்டினாலே மனிதர்களுடைய பாதி நோய் சரியாயிரும் அப்படின்னு பேசக்கூடிய தமிழ் நலன் சார்ந்து பேசக்கூடிய அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் யாருமே இந்த கருப்பட்டி இருக்குல்ல, இது ஏன் சந்தைக்குள்ளே பெருசாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பேசுறது கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் அது நயம் கருப்பட்டியாக இருக்குதானா? கிடையாது. திருநெல்வேலி சுற்று வட்டார பகுதிகளில் நீங்கள் நயம் கருப்பட்டி எங்கேயும் வாங்க முடியாது. உடன்குடின்னு ஒரு ஊரில் போய் அங்கேயும் சில தெரிந்த நபர்களை வைத்து தெரிந்த கடைகளில் வாங்கினா மட்டும்தான் நயம் கருப்பட்டி கிடைக்குது. மற்றபடி தெருவோரங்களில் வியாபாரிகளை வச்சு விற்கக்கூடியதோ, பலசர கடைகளை வச்சு விற்கக்கூடிய கருப்பட்டியோ நயம் கருப்பட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ பனை வெல்லமும் இல்லை, கருப்பட்டியும் இல்லை. அப்படியே விற்கப்படக்கூடிய அந்த கலப்பட கருப்பட்டி கூட அதிகமான மடங்களை, சீனியை விட இந்த வெள்ளை சர்க்கரை விட அதிகமான மடங்கு விலையில் விற்கப்படுது. அப்போ இதையும் நடுத்தர மக்களோ கடைநிலை மக்களோ வாங்கி குடிக்க முடியுமா அப்படின்னா குடிக்க முடியாது. இப்போ இந்த நடுத்தர மக்கள், கடைநிலை மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த அடிப்படையான இயற்கையான உணவுகளை, பானங்களை சார்ந்துதான் இருக்கு.
இப்போ இது ஒரு அந்த கார்பரேட் குளிர்பானங்களுக்கு நிகராக, கார்பரேட் சர்க்கரைக்கு நிகராக விலையேற்றம் பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதையும் அந்த எலைட் பீப்புள் தான் வாங்கி குடிக்கிறாங்க. இதையும் இந்த இடைநிலை மக்களோ கடைநிலை மக்களோ வாங்கி குடிக்க முடியாத ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. இதுதான் சமூக யதார்த்தம். இதை இங்கே வந்து யாருமே பேசுறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு சீமானவர்கள் களத்தில் இறங்குறாரு. இந்த பச்சை துண்டு போட்டு சில பண்ணையார்கள்லாம் உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. சீமான் அரசியல் சாதனத்துக்கு உட்பட்டு அவர் எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் வந்து தமிழக சட்டத்திற்கு உட்பட்டு சீமானை கைது செய்தால் அதை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்வது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அவர், இன்னைக்கு இந்த பதநீரோ வெள்ளமோ பனை வெள்ளமோ கருப்பட்டியோ இடைநிலை மக்களுக்கோ கடைநிலை மக்களுக்கோ நியாயமான விலையில கிடைப்பதற்கான ஒரு சூழலை உறுதி செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க தயாராக இல்லை. இதுதான் வர்த்தகம். நாங்களும் கார்பரேட் பண்றாங்கல்ல, நாங்களும் அதை பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்றது தமிழக மக்களால் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த அந்த கார்பரேட் ஸ்டைலில் தான் நாங்களும் இந்த அடிப்படை உணவுகளை, இயற்கை சார்ந்த அடிப்படை உணவுகளை விற்போம் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க விரோதமானது. இன்னைக்கு இந்த கார்பரேட்டுகளுக்கு எதிராக பேசக்கூடிய, கார்பரேட் விற்பனை வர்த்தகத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் இதையும் பேசி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். இந்த இளநீரை 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். அதில் கொள்ள லாபம் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, இது சமூக விரோதமான ஒரு செயல் தான். கார்பரேட்டுகள் லாபம் பார்க்குறாங்களா, நாங்கள் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நடுநிலை மக்களுடைய கடைநிலை மக்களுடைய அடிப்படை உரிமையை சார்ந்த ஒரு விஷயம். அது அவருடைய ஆரோக்கியமான உணவு அவர்களுக்கு மறுக்கப்படுது. எல்லாமே இங்கே வணிகமாகும்போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழல் நோக்கி தான் இப்போ இது போய்கிட்டு இருக்கு. கருப்பட்டிலாம் இப்போ இல்லவே இல்லை. கருப்பட்டி சாப்பிட்டா பல நோய்கள் குறையும். இன்னைக்கு சீனியை தவிர்த்து விட்டு, வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு கருப்பட்டி சாப்பிட்டா நோய்கள் குறையும். ஆனால் அதுக்கான சூழல் இல்லை. அதை வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பொருளாதார சூழல் இடைநிலை மக்களுக்கோ கடைநிலை மக்களுக்கோ இல்லைங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ இதே நிலை தான் என்ன ஆகும் நாளைக்கு அப்படின்னா, அந்த கல்லுக்கு பின்னாடியும் வரும். இன்னைக்கு என்னதான் டாஸ்மாக்ல ஒரு பக்கம் மதுபான தொழிற்சாலைகளில் முழுக்க முழுக்க ரசாயனங்களை வைத்து தான் அந்த மதுபானங்களை உற்பத்தி செய்கிறார்கள். அது இங்கே வந்து அங்கேருந்து அந்த விற்பனை செய்யக்கூடிய கடைக்கு போகிறதுக்குள்ளே என்னென்ன கலப்படங்கள்லாம் நடக்குது, அதில் என்னென்ன கையாடல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நிறைய முழுக்க முழுக்க வெறும் ரசாயன திரவங்களை மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்காங்க டாஸ்மாகில். அப்போ இந்த சூழலில் இதுக்கு போட்டியாக கல்லை அறிமுகப்படுத்துகிற ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு இல்யூஷன், ஒரு பிம்பத்தை காமிச்சு இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ். இன்னைக்கு இந்த கல் இன்னைக்கு கிராமங்களில் அங்கங்கே குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓசிலையோ 20 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ ஒரு லிட்டரை வாங்கி குடிக்க தான் செய்கிறாங்க. இன்னைக்கு இது இல்லைன்னா சொல்ல முடியாது. சமூக வலைதளங்கள்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கல் குடிக்கிற வீடியோக்களை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த சூழலில் இப்போ இதை வந்து அரசு அங்கீகரித்து இதை ஒரு ஒரு உணவாக, ஒரு மதுபானமாக அரசு அங்கீகரித்து கொண்டு வந்தாச்சு அப்படின்னா இதோட விலை ஏற்றம் எப்படி இருக்கும், இதுக்குள்ள என்னென்ன கலப்படங்கள் வரும், இது என்னென்ன சிக்கல்களை சமூகத்தில் உண்டாகும். இதுதான் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மதுபான ஆலைகள் தயாரிக்கக்கூடிய மதுவானது இன்னைக்கு பெரிய ஒரு சமூக சிக்கலை இந்த சமூகத்தில் உருவாக்கியிருக்கு. இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள்னு பாகுபாடே இல்லாமல் எல்லாருக்கும் அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி ஒரு பாதிப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. அதற்கு எதிராக போராடி அதையெல்லாம் இழுத்து மூடி மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுங்கிற இலக்கை நோக்கி நகராமல் அதற்கு மாற்றாக கல்லை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு வர்த்தகம். அது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அது இயல்பாக இறக்கப்பட்டு இன்னைக்கு கல்லே தமிழ்நாட்டில் இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. பணங்கள் இன்னைக்கு இறக்க தான் செய்கிறாங்க, குடிக்க தான் செய்கிறாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அதை வர்த்தகப்படுத்துகிறோம்னு சொல்றதுக்கு பின்னால் அந்த அரசியல் இருக்குது. ஏற்கனவே பனையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுது, அது விற்கப்பட தான் செய்யுது. ஆனால் அது அதிக லாபத்துடன் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பனை, தென்னை எல்லாம் இந்த மண்ணின் மக்களுக்கான, அந்த நடுத்தர கடைநிலை மக்களுக்கான அடிப்படையான உணவு தேவைகளாக அமையணும். அதுதான் வந்து இலக்காக இருக்கணும். இதை நீங்கள் பண்ணாமல் விவசாயிகளோட நலன் சொல்லி இன்னைக்கு யாராவது நெல்லை பற்றி பேசுகிறாங்களா? இன்னைக்கு கரும்பு விற்கப்பட்ட கரும்புகளுக்கு எங்களுக்கு முறையான பணம் வழங்கப்படலன்னு சொல்லி போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக, இந்த கல்லுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யாருமே இன்னைக்கு பேசலை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனமான ஒரு விஷயம் இது. மற்ற விவசாயிகளை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நெல் இன்னைக்கு வந்து கொள்முதல் செய்யப்படுற நெல்கள் வந்து சரியாக பாதுகாக்கப்படக்கூடிய குடோன்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதை பற்றி பேசுறதுக்கு இந்த தமிழ் தேசிய புரட்சியாளர்களோ இன்னைக்கு கல்லுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களோ தயாராக இல்லை. ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க கல் மட்டும்தான். அந்த இனத்தின் விடுதலை, எழுவர் விடுதலை, இனத்தின் விடுதலைன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அந்த அவங்களாம் இப்போ எங்கே கிடக்காங்கன்னே தெரில. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இவங்க கொண்டு போகிற ட்ரெண்டாக பார்த்தா இந்த கல்லின் விடுதலை தான் இனத்தின் விடுதலைன்றதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக அரசியல் இருக்குல்ல, இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடிப்படை மக்களின், நடுத்தர மக்களின், கடைநிலை மக்களின் உணவு உரிமையை இந்த 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 ஸ்ட்ராட்டஜிக்குள்ள, இந்த லாபிக்குள்ள அவங்க தடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்கும் மேலே மதுபானம்னா மதுபானம் தான். இன்னைக்கு டாஸ்மாகில் வாங்கக்கூடிய அந்த மதுபான ஆலைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய மதுபானமானாலும் சரி, நாளைக்கு கல்லே விற்பனைக்கு வந்தாலும் சரி, அது நடுத்தர மக்களுடைய, கடைநிலை மக்களுடைய குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க தான் செய்யும்.
அது இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அறிவுஜீவிகளுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. இருக்கிறதுக்கு எதிராக போராடாமல் அதுக்கு மாற்றம் நாங்கள் இன்னொன்று உட்புகுத்த போதும், அது இயற்கையானது, அதனால் அதை உட்புகுத்துறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு செயல். அது இப்போ நிறைய சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பேச வேண்டிய சிக்கல்கள் நிறையா இருக்குது. இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, விவசாய பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கிடையில் இந்த கல்லை வந்து ஒரு விஷயமாக்கி ஒரு அரசியலாகி கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அதற்கு முட்டு கொடுத்து பேசுறது, இன்னொரு தரப்பினர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுறது, இதை வைத்து ஒரு விவாதத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த மண்ணில் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் நம்ம பார்க்க முடியும். அடிப்படையாக இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலையும் இந்த கல் தொடர்பாக சில மாதங்களாகவே நடைபெற்று வந்த இந்த விவாதம், அந்த குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் தொடர்ந்து அளித்த பேட்டிகள், திரு சீமான் அவர்கள் அறிவித்த அந்த போராட்டம், இப்போ அதன் பின்பாக எழக்கூடிய இந்த விவாதங்கள், இதில் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் சல்லி காசுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. இது முதல்ல நீங்கள் கல்லை நாங்கள் எப்போ ஆதரிக்கலாம் அப்படின்னா, கல்லை நீங்கள் சந்தைப்படுத்துங்க, கல்லை நீங்கள் விற்பனை பண்ணுங்க அப்படிங்கிறத எப்போ ஆதரிக்கலாம் அப்படின்னா, இந்த அடிப்படை உணவுகள் இருக்குல்ல, இளநீர், கருப்பட்டி, பனை வெல்லம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து முதல்ல மக்கள்கிட்ட, இந்த எளிய மக்களும் நடுத்தர மக்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அது சந்தைப்படுத்தப்படணும். அது சந்தைப்படுத்தப்பட்ட பின்பாக நீங்கள் கல்லை இறக்குங்க, கல்லை வியாபாரம் பாருங்கள், அதை உணவாகவோ மருந்தாகவோ நீங்கள் மக்களுக்கு கொடுங்க. அதை உண்மையிலே வரவேற்கிறோம், அதை பாராட்டுகிறோம். இப்போ உள்ள சூழலில் இது ஆல்ரெடி கார்ப்பரேட் மயமாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் கல்லையும் கொண்டு வந்து அது இந்த தமிழக மக்களுடைய குடும்ப சூழலில் பொருளாதாரத்தில் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்துவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. டாஸ்மாக் மூடப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. டாஸ்மாக் மாற்றாக கல்லை அறிமுகப்படுத்துங்கிறது ஒரு பேய்க்கு பயந்து பிசாசை ஆதரிக்கிற ஒரு மனநிலை தான் அது. அதனால் அதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இது தமிழக மக்களும் பார்க்குறாங்க. இப்போ இதை யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் குறிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சீமான் சொல்லியாச்சு அப்படின்னா அப்படியே நம்புவாங்கல்ல. அந்த ஆமை கதையை சொன்னப்பெல்லாம் நம்பின அந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் இதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாதியாக சார்ந்த சில நபர்கள், இன்னொரு பக்கம் இந்த என்ன சொன்னாலும் சீமான் என்ன சொன்னாலும் அது தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். இது கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டியது. இதை தாண்டி இவர்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க பேசுகிறாங்க, திராவிடர்கள் பேசுகிறாங்க, அவர்களை எதிர்ப்பதாலே நாம் இந்த கல்லை ஆதரிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறோம் ஒரு அறிவுடத்தனமான ஒரு விஷயம்தான். இதில் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக இது முழுக்க முழுக்க ஒரு மடைமாற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த தமிழ் தேசிய இன எழுச்சி அரசியலை மடைமாற்றி ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டுற ஒரு விஷயம் தான் இது. இதே சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற மதுபான ஆலையினுடைய உரிமையாளர் வீட்டு நிகழ்வுக்கு போயிருந்தார். ஒன்றா நின்று படம் எடுத்துலாம் போட்டிருந்தார். அப்போ அவர் சொல்ல வேண்டியதானாங்க, இதனால் மக்கள் குடிச்சு சாகுறாங்க, நீங்கள் ஏன் அதை தயாரிக்கிறீங்க, இதை நிப்பாட்டுங்க, நீங்களும் கல்லுக்கு ஆதரவாக வாங்க, நாளைக்கு நீங்களே கல்லை காப்பீரை எடுத்து வீங்க தமிழ்நாட்டில், உங்களுடைய மதுபான ஆலையில் நீங்கள் இந்த ரசாயன மதுபான ஆலை தயாரித்து விற்கிறதுக்கு பதிலாக கல்லை நாங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ணி உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை வீங்கன்னு சொல்ல வேண்டியதானே அவர். அதையும் அவர் பேச மாட்டேங்கிறாரு, பண்ண மாட்டேங்கிறாரு.